இப்போ நாளைக்கு ஒரு வழக்கு காலையில் போகணும் விக்கிரவாண்டிக்கு, அப்புறம் சேலத்தில் வழக்கு, இப்படி ஒவ்வொன்றா போகணும். ஒரே நேரத்தில் 2-3 வழக்குன்னா ஒரு ஆள் தானே இருக்கேன். ஏஐல 4-5 உருவாக்கி அனுப்ப முடியாதுல்ல. தன்னை போலீசார் கைது செய்ய உள்ளதாக வெளியான தகவல் குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்கள் சந்திப்பில் விளக்கம் அளித்துள்ளார். இது எல்லா இடங்களையும் வழக்கு போட்டு ஒரு அலைய வச்சு ஒரு மனச்சோர்வு உண்டாக்கணும்னு அரசு நினைக்குது. இதுக்கெல்லாம் சோர்வடைகிற ஆளான்னு முதல்ல நீங்க என்னை பார்க்கணும். நான் இது நிறைய பார்த்தாச்சு. இதுக்கெல்லாம் அச்சப்படுகிறவன் முதல்ல இந்த களத்துக்கே வரக்கூடாது. சரி, நீங்க எத்தனை வழக்கு வேணாலும் போடுங்க, எதிர்கொள்வோங்கிறதான். ஆனால் நாங்க இதையெல்லாம் ஒரே வழக்க ஒரு இடத்துல வச்சு விசாரிக்கணும். ஒரே காரணத்துக்காக போடப்பட்ட வழக்கு தானே, அதை ஒரே இடத்துல ஒரே நீதிமன்றத்துக்கு அதை அனுப்பி ஒரே வழக்கா விசாரிங்க அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அதுக்கடையில் இந்த அழைப்பாணைகள் வந்து கொண்டே இருக்குது. அதை சரி வாங்கிக்கிற வேண்டியதான். நீங்க நேர்ல ஆஜராகணும் அப்படின்னு தான் சம்மன் வருது. இப்ப நாளைக்கு ஒரு வழக்கு காலையில் போகணும் விக்கிரவாண்டிக்கு, அப்புறம் சேலத்தில் வழக்கு, இப்படி ஒவ்வொன்றா போகணும். ஒரே நேரத்தில் 2-3 வழக்குன்னா ஒரு ஆள் தானே இருக்கேன். ஏஐல 4-5 உருவாக்கி அனுப்ப முடியாதுல்ல. அதனால ஒவ்வொன்றா தான் செய்யணும். இது நாம் தமிழர் கட்சி கொடுக்கக்கூடிய நெருக்கடியா பாக்குறீங்களா, இல்ல இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னாலதான் அவங்களுக்கு நெருக்கடி, அதனாலதான் இந்த வேலையை செய்யறாங்க. எனக்கு என்ன நெருக்கடி சொல்லுங்க, எனக்கு என்ன நெருக்கடி? ஒரே நேரத்தில் 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் பல்வேறு இடங்களில் பதிவு செஞ்சு தனித்தனியாக அழைப்பாணை கொடுத்து தனித்தனியாக ஆதரவு. இப்ப யாருக்கு நெருக்கடி? யார் பயப்படுறா? யாரை பார்த்து யார் பயப்படுறா? என்னை பார்த்தா நீங்க பயப்படுறீங்க. எனக்கு இது ஒண்ணும் இல்லை. நீங்க எவ்வளவு நாளைக்கு இது பண்ணிட முடியும்? ரெண்டாவது, அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த அதிகாரம் நிலையானதுன்னு நினைக்கிறது தான் சிரிப்பா இருக்கு. உங்களுக்கு வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையை புரிகுவதா மகராசல்கள் உலக ஆளுதல் நிலையாம நினைவாங்கிறான்ல. நம்ம தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த திமிர் இல்ல, அதனால போடுற ஆட்டம் தான். அது அப்புறம் பார்த்துக்கலாம். எதா இருந்தாலும் எதிர்கொள்வேன். நான் இதுக்கெல்லாம் பயப்படுறாள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.